நமஸ்காரம், திஸ் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நான் ரொம்ப வெடிக்காத்தால் எழுந்து ரத்னமங்கலத்தில் இருக்கிற 108 அம்மன் பீடத்துக்கு தான் வந்திருக்கேன். அரைக்காசு அம்மன் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. ஜான்வரி 1 எனக்கு ஒரு குட்டி இன்சிடெண்ட் நடந்தது. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஐ லாஸ்ட் மை பர்ஸ். அது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஏன்னா அன்றைக்கி தான் நான் ஒரு அவார்டு வாங்கினேன், சேவா ரத்னான்னு. முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது பாதி வழி வந்ததுக்கப்புறம் தான் என் பர்ஸை காணோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு கிடச்சிது. அண்ட் தேட் மூமெண்ட் எனக்கு வேறு எதுவுமே தோணலை. ஐ ஜஸ்ட் ப்ரேட் காட், அரைக்காசம்மா. ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த பேர், அரைக்காசம்மா, ஐவ் லாஸ்ட் மை பர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு பொருளை தொலைச்சிருக்கேன். அண்ட் ப்ளீஸ், அது ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி. அண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு தயவு செஞ்சு அது உண்மையான காசாக இருந்தால் எனக்கு திருப்பி கொடுத்துருமா, இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி அப்படின்னு உண்மையாக நினச்சி திருப்பி அந்த இடத்துக்கு நான் போய் ஃபுல்லாக தேடினேன். ஒரு 1/4 மணி நேரம் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக தேடினோம் பர்ஸை. கடைசியில் நாங்கள் எங்கே கார் பார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல கீழேயே அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அந்த பர்ஸ் அப்படியே இருக்குது. எங்கே நான் விட்டேனோ அந்த இடத்துல இருந்தது. ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் அப்போ நினச்சிட்டேன், அம்மா நான் உன் கோயிலை தேடி வரேன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், பட் நான் ஒன்று நினச்சிட்டேன். அண்ட் ஹார்ட் அண்ட் மணி என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவன் நான் இல்லை. கடவுள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷனெல்லாம் நினைக்கிறவன் நான் இல்லை. ஆனால் இந்த முறை அந்த நம்பிக்கையை நான் முன்னிறுத்தினேன். அண்ட் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை எடுத்துகிட்டு போனேன். அண்ட் ஷீ லிசன் டு மீ. And she gifted me my purse back, which had a lot of money and all the important cards and everything in that. ஸோ அதனால் 1ஆம் தேதியிலேருந்து 30 நாள் கழித்து நான் இங்கே வரேன். அதுவும் என் தப்பு தான். பட் எனிஹவ் இந்த மந்த் நான் இங்கே இந்த அம்பாளை பார்க்கறதுல அவ்வளோ ஒரு எனக்கு சந்தோஷம். ரத்னமங்கலம் வண்டலூர் பக்கத்தில் இருக்குது அரைக்காசம்மன் திருக்கோயில். இங்கே தான் குபேர லக்ஷ்மி கோயிலும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2 கோயிலும் கிட்டக்க பார்த்துட்டு போகலாம். எக்ஸ்ட்ரீம்லி குட் வைப்ஸ். கோயிலுக்குள்ளேயே குட் வைப்ஸ் ஒன்லிங்கிற ஒரு பெரிய போர்ட் போட்ட ஒரே கோயில் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் டூ கம் விசிட் ஹியர். தேங்க்யூ. யார் இந்த அரைக்காசம்மன்? ஒரு சின்ன கதை கேட்போம். பிரகதாம்பாள் அப்படிங்கிற ஒரு தேவி தான் புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வமாக இருக்கா. புதுக்கோட்டை மன்னர் ஒரு பட்டயத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கார். எங்கே வச்சோங்கிறது அவருக்கு ஞாபகமும் இல்லை, எங்கே தொலைஞ்சுது அப்படின்னும் தெரியல. ஸோ குலதெய்வத்துக்கிட்ட எப்படியாவது அந்த பட்டயத்தை எனக்கு நினைவூட்டி கொடு, எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கு ஞாபகமாவது படுத்தி கொடு. அப்படி பண்ணேன்னா நான் உனக்கு உன்னோட உருவத்தை இந்த ஊரில் இருக்கிற அரை காசில் உருவமாக பதிச்சு ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நவராத்திரியில் நான் கொடுக்குறேன். அண்ட் உன்னோட புகழை உலகமெங்கும் நான் எடுத்துகிட்டு போவேன். இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு அம்பாள் கிட்ட வேண்டி கேட்டதாகவும், அம்பாள் கனவில் ராஜாவுக்கு அந்த பட்டயத்தை இருக்கும் இடத்தை காமிச்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதனால்தான் அரைக்காசம்மன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொலைச்சோம் அண்ட் மறதியில் எங்கேயோ வச்சுட்டு நம்ம தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அம்பாள் நமக்கு கூட துணை இருந்து அந்த விஷயத்தை நம்ம கையில் சேர்ற அளவுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுப்பா. இந்த கோயிலில் கர்ப்பகிரகத்தில் அரைக்காசம்மனும், பிரதட்சிணம் பண்ணுற இடத்துல 108 அம்பாள், 108 ஊரில் இருக்கிற அம்பாளும் சன்னதி இருக்குது. நம்ம அத்தனை பேரும் இப்போ கண்மூடி எல்லா அம்பாளோட பெயர்களையும் நம்ம கேட்டு அம்பாளோட அனுகிரகத்தை பெறலாம். ஃபஸ்ட்டு திருமாங்கல்ய மண்டபம். மதுரை மீனாட்சி, மாங்காடு காமாட்சி, காசி விசாலாட்சி, மேலூர் திருவிடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மன், திருமலைவாயில் கொடியுடையம்மன், கொல்லூர் மூகாம்பிகை, தஞ்சாவூர் உஜ்ஜயினி அம்மன், அன்னை காயத்ரி அம்மன். அடுத்ததாக திரிசக்தி மண்டபம், ஈரோடு பன்னாரி அம்மன், திருமங்களாகுடி மங்களாம்பிகை அம்மன், பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன், விஷ்ணு துர்க்கை அம்மன், கதிர்மங்கலம் வனதுர்க்கை அம்மன், துர்க்கை அம்மன், சிதம்பரம் தில்லை காளியம்மன், திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மன், விஜயவாடா கனகதுர்க்கை அம்மன். அடுத்த மண்டபம் ஸ்ரீவித்யா மண்டபம், உறையூர் ஜெயகாளியம்மன், நாகை நிலுக்கடை மாரியம்மன், திண்டுக்கல் ராஜகாரியம்மன், கன்னியாகுமரி குமாரியம்மன், ஈரோடு பெரிய மாரியம்மன், அறந்தாங்கி காளியம்மன், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன், கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் காளியம்மன். அடுத்த மண்டபம் ஞான ஒளி மண்டபம்,
திருவண்ணாமலை அபிதகுஜலாம்பாளம்மன், சென்னை கோலவிழியம்மன், சக்குளத்து காவு பகவதி அம்மன், ராஜமாதங்கி அம்மன், குரங்கணி முத்துமாலையம்மன், தனுமாரியம்மன், திருநெல்வேலி முத்துப்பேச்சியம்மன், நெல்லை காந்திமதி அம்மன், திருவாரூர் கமலாம்பிகை அம்மன். அடுத்த மண்டபம் நாத ஒளி மண்டபம். வசியமுகி அம்மன், திருமங்கலம் முத்துமாரியம்மன், சந்தோஷி மாதா அம்மன், ராசிபுரம் நித்திய சுமங்கலி அம்மன், தேவக்கோட்டை கோட்டை மாரியம்மன், திருப்பதி வகுலாதேவி அம்மன், குடமுருத்தி சீதலா தேவி அம்மன். அடுத்த மண்டபம் தீப ஒளி மண்டபம். பெரியபாளையம் பவானி அம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன், சூலூர்பேட்டை செங்கல் அம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன், சமயபுரம் மாரியம்மன், மரதுரை காத்தியாயினி அம்மன். அடுத்த மண்டபம் ராஜலக்ஷ்மி மண்டபம். மும்பாதேவி அம்மன், புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன், ஹிமயமலை வைஷ்ணவ தேவி அம்மன், பெரம்பாக்கம் செல்லாத்து அம்மன், முப்பந்தல் இசக்கி அம்மன், மஞ்சளாங்குறிச்சி ஜக்கம்மா அம்மன், புவனகிரி பூங்கவனத்து அம்மன். அடுத்த மண்டபம் சிம்ம வாராகி மண்டபம். திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மன், திருச்சானூர் பத்மாவதி அம்மன், சேலம் அன்னதான மாரியம்மன், சங்கை நாகத்து அம்மன், மலேசியா மகாகாளி அம்மன், புதுக்கோட்டை அரியநாச்சி அம்மன், கல்கட்டா 1000 கை காளியம்மன். அடுத்த மண்டபம் ஆரோக்கிய மண்டபம். பாளையங்கோட்டை ஆயிரத்து அம்மன், ஒட்டப்பிடாரம் உலக்ஷ்வரி அம்மன், திருநெல்வேலி பேரத்து செல்லி அம்மன், ஸ்ரீ சக்கரதேவி அம்மன், அருப்புக்கோட்டை சௌடேஸ்வரி அம்மன், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன், திருக்கடையூர் அபிராமி அம்மன். அடுத்த மண்டபம் திரு அலங்கார மண்டபம். திருவெற்றியூர் பாகம் பிரியாள் அம்மன், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன், கண்டனூர் செல்லியம்மன், நங்குநேரி உலகநாயகி அம்மன், திருமுலைவாயில் பச்சையம்மன், படவேடு ரேணுகாம்பாள் அம்மன், வண்டியூர் தெப்பகுளம் மாரியம்மன், காளஹஸ்தி ஞான பிரசன்னாம்பிகை அம்மன், சந்திர பரமேஸ்வரி அம்மன். அடுத்த மண்டபம் ஐஸ்வர்ய மண்டபம். வெட்டவலம் மனோன்மணி அம்மன், பட்டுக்கோட்டை நாடியம்மன், காரைக்குடி கொப்புடையம்மன், பெங்களூர் ராஜராஜேஸ்வரி அம்மன், பாண்டிச்சேரி ஈழை மாரியம்மன், ஆட்டரசன் கோட்டை கண்ணாத்தாளம்மன், நாவலூர் பெரியகண்டியம்மன், ராமேஸ்வரம் நம்புநாயகி அம்மன், துல்ஜாப்பூர் தேவி பவானி அம்மன். அடுத்த மண்டபம் சந்தான பாக்ய மண்டபம். ஹரித்வார் கங்கை அம்மன், மைசூர் நிமிஷாம்பாளம்மன், சோட்டானிக்கரை பகவதி அம்மன், சங்கரன் கோவில் கோமதி அம்மன், பள்ளத்தூர் பெரியநாயகி அம்மன், ஸ்ருங்கேரி சாரதா தேவி அம்மா, அன்னை கல்யாணமாரி அம்மன், திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன், பாலா திரிபுரசுந்தரி அம்மா. கடைசியாக வைராசி மண்டபம். குருகுல தேவி அம்மன், காசி அன்னபூரணி அம்மன், விருதுநகர் முத்துமாரியம்மன், ஷியாமலா தேவி அம்மன், ஆட்டுக்கால் பகவதி அம்மன், மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மன், கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், திருவையாறு வெயிலுகந்த மாரியம்மன், அறந்தாங்கி வீர மகாகாளி அம்மன். சென்னையில் இருக்கிறவங்க நிச்சயமாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் இது. அண்ட் குபேரர் கோயிலில் ஒரு பொருள் தொலையும் போது தான் வேண்டுதலுக்காக இந்த இடத்துல அரைக்காசு அம்மனோட கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக அரைக்காசு அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள்.